நாம் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் நல்ல சுகத்தை பலத்தையும் தந்து இந்த இடத்துல கர்த்தர் கூட்டி சேர்த்திருக்காங்க. அவருக்கே மகிமையை செலுத்தலாம். நாம் அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிப்போம். இந்த ஓய்வு நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். இதிலே நாம் கைகூர்ந்து மகிழ்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும், எல்லா கண்ணீரையும், எல்லா கவலைகளையும், பாரங்களையும் கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை என்ன நோக்கத்தோடு அழைத்துக் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் நம் வாழ்க்கையில் திறந்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை துதிப்போம். அவர் நம்ம கொடுத்த ஜீவனுக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, நன்மைகளுக்காக மனதார நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் ஆண்டவருக்கு இன்பமான ஒரு காரியம். அவர் துதிகளின் மத்தியில் தான் அவர் வாசமாய் இருக்கிறவர். 2 அல்லது 3 பேருடைய நாமத்திலே கூடி வரும்பொழுதெல்லாம் நம் நடுவிலே தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நடுவிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபை போதுமானதாய் இருக்கிறது. அவருடைய வல்லமையை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். மெலவினத்தோடு வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், திகைத்து போய் வந்திருக்கலாம், கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, கர்த்தரை துதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இந்த காலை வேளையிலே எங்களுடைய ஆலயத்தில் உங்களை துதிக்கிற ராஜா. நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரை எங்களுக்காக, ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் தன்ன ஆண்டவரை சுவந்தை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் தன்ன ஆண்டவரை சுவந்தை. தன்னாலே எல்லாம் வீணானா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? தன்னாலே எல்லாம் வீணானா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? மற்றவர் பாதம் சரணடைந்தார் பழித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாய் நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நாம் எல்லாரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உங்கள் உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுக்கிறோம். உங்கள் உள்ளத்திலே கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவருடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு, தவிப்போடு வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை வைத்திருக்கிறார். பரிபூர்ண நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரை உயர்த்தி கொண்டே இருப்போம், அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிற நன்மைகள் அது திருப்தியாய் இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு அளிக்கிற நன்மைகள் திருப்தியாய் இருக்கும். அவருடைய காரணத்தினால கர்த்தரை இழுத்துக் கொண்டார். வனாந்தர பாதையாய் இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு வயலாய் மாற்றி இருக்கிறார். வறண்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் அதை கர்த்தர் நமக்கு செழிப்பாக மாற்றி இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியினாலே கர்த்தர் அதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய திராருதால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய திராருதால்.
அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே எனக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார். அவரே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார் என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு செய்ய போகிற காரியம் பெரியவைகளாய் இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அனாந்தர பாதையிலே கர்த்தர் நமக்கு வழியை ஏற்படுத்த போகிறார். அவாந்தரமான வழி காரியத்திலே கர்த்தர் நமக்கு பாதையை உண்டாக்க போகிறார். அவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறான். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரை ஸ்தோத்திரிக்கலாங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தருடைய கிருபை நமக்கு போதுமானது. கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இந்த நாளிலே பெற்றுக் கொள்ளுவோம். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. இப்பட்டும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரை எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு எக்குவா ஈஸியா இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்சடாயா இருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. பலவிதமான சோதனைகளுக்கு மத்தியிலே உங்களுடைய பிள்ளைகள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உண்மை ஆராதிக்கிற இந்த வேலையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி. தாங்கிடும் பலனை தருகிற தேவன், தப்பி செல்லும்படியான வழியை ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தார். 8 மாதங்களும் கர்த்தரே நடத்தினார். எத்தனை பேர் சொல்ல முடியும், என் வாழ்க்கையை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார், என் வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார், என் குடும்பத்திலே கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை கைவிடவே மாட்டார் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும், என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடும், உமர் பாதையாலும் சகிப்பேன், உமது முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுவோம்.
கொடுத்தீரே உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க எல்லா கட்டுகளையும் அவிழ்த்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரை உங்களை துதிக்கிற எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவதற்காக நன்றி, பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக நன்றி. உடைய கல்வாரியின் ரத்தம் எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களை மன்னித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இதோ உமக்கு ஆண்டவரை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரை, இந்த வேலையிலே உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய வார்த்தையினாலே நிரப்புகப்பா. எல்லா துக்கங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம், சஞ்சலங்களை வருத்தங்களை மாற்றினதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. ஒவ்வொருவருக்கு பிரயோஜனமானவர்களை பேசுங்க. எங்க மேல உடைய கண்ணை வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்பா. அந்த வேலையிலே தூக்கம் கனவித்திரைகளை எடுத்துக் கொண்டதற்காய் நன்றி. சோர்ந்து போகாமல் உங்களுடைய வார்த்தையை உற்சாகமாய் கேட்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 55:7.